இங்க ஒரு பொண்ணு இருக்கா. அவன் நாகினிங்கிற உண்மைய புருஷன்காரன் கண்டுபிடிச்சிருவான். அதனால அவன மயக்கமாக்கிட்டு, இந்த பொண்ணு அவனோட பழைய ஞாபகங்கள் எல்லாத்தையும் மறக்கடிக்கணுங்கிறதுக்காக நடு கடலுல அங்க ஒரு திரவம் இருக்கும். அத குடிச்சதுக்கு அப்புறமா தான் இவளுக்கு அந்த சக்தியே வருமாம். அதனால அந்த கடல் உள்ளாக்க போயிட்டு அந்த திரவத்த எடுத்து குடிச்சிருவா. இங்க அப்படியே அந்த பரணி நாகினிய தான் காட்டுறாங்க. அவ அவளோட வளையல அக்னி குண்டத்துல தூக்கி போடுறா. அங்க ஒரு வயசான நாகினி வரா. இந்த மாரி நம்மளோட நாகினி மனுஷன காதலிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக அவ ப்ராமிஸ் பண்ணிட்டு செத்திருப்பா. இதுவரைக்கும் ஆரியமானு தான் நாகினியை கொலை பண்ணா அப்படின்னு நம்ம எல்லாரும் நினைச்சிட்டு இருந்திருப்போம். ஆரியமான் உருவத்துல பரணி நாகினி தான் அவளை கொலை பண்ணியிருப்பா. அவன் மேல வெறுப்பு வரணும், அவன் மேல காதல் வரக்கூடாதுங்கிறதுக்காக. இந்த விஷயம் எதுவுமே நம்மளோட நாகினிக்கு தெரியாது. அவன் அந்த திரவத்தை குடிச்சிட்டு இங்க தன்னோட புருஷக்காரனை பார்க்க வர. அங்க பார்த்தா அவனை காணோம். அவன் எல்லா உண்மையுமே வீட்டுல உள்ளவங்கள்ட்ட சொரத்துக்காக போயிட்டு இருக்கான். அவ பாம்பா மாதிரி அவ தடுத்து நிறுத்த பாக்குறா. ஆனா அவளால முடியல. அதுக்குள்ள இவன் போயிட்டு வீட்டுல இருக்கிறவ எல்லாத்துட்டையும் போயிட்டு ஆனாதான் உண்மையான நாகினி அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். எல்லாரும் அதிர்ச்சியா பாக்குறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கணுமா? கீழே ஃபுல் லிங்க் வீடியோ கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி பாருங்க. பாய்.